ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு காலிஃப்ளவரை எடுத்தாச்சு, அது சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு காலிஃப்ளவர் வேக வைக்க தேவையான அளவு தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. இப்போ காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக காலிஃப்ளவர்லாம் கட் பண்ணதை போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் கல்லுப்பும் மஞ்சளும் போட்டுக்கலாம். எதுக்கு போடுறோம்னா இதில் அப்போ குட்டி குட்டி புழு இருக்கும், அதுக்கோசரம் தான் போடுறோம். இதை நல்லா 5 மினிட்ஸ் வேக வச்சோமா காலிஃப்ளவர் செய்கிறப்ப நல்லா சீக்கிரமாக வெந்துடும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ 2 காலிஃப்ளவரை வடிச்சிட்டு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கு தேவையான மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவுனா 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கணும். இதோட ரேஷியா இதுதான், அப்போ தான் மசாலா உதிராமல் வரும். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் காரம் கம்மியாக சாப்பிடாங்கன்னு 2 ஸ்பூன் மட்டும் போட்டேன். நீங்கள் காரம் சாப்பிட்றீங்களா இருந்தால் 1 ஸ்பூன் அதிகமாக போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. மசாலாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ காலிஃப்ளவர்லாம் போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது எங்கள் வீட்டு பசங்க வந்து லெமன் சாதம் செய்கிறேன்னு சொன்னேன், அதனால் அம்மா காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி கொடுங்கம்மான்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் சரி காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறப்பா அப்படியே ஒரு வீடியோ போட்டுட்டோம் நாங்கள். இதுக்கு 1/2 ஸ்பூன் லெமன் வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் புழிஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அரை மணி நேரம் ஊற வச்சு இப்போ காலிஃப்ளவரை பறிக்கிறது எடுத்து வந்தாச்சு. காலிஃப்ளவர்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் போடுறப்ப இப்படி எண்ணெயில் பபுள்ஸ் தான் வருதா, அப்போ தான் எண்ணெய் காஞ்சிருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். கரண்டி வச்சு இப்போ ஒரு பக்கம் காலிஃப்ளவர்லாம் நல்லா வெந்திருக்கும், அப்படியே இன்னொரு பக்கம் திருப்பி கிண்டி விடலாம். காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். மசாலாலாம் உதிராமல் நல்லா வந்திருக்குது பாருங்கள். எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி.